ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயா ப்ரோட்டீன் ஹேர் க்ரீமோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 months யூஸ் பண்ணிட்டேன். ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறது தான் நல்லது. ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணு ரொம்ப அடம் பண்ணான்னுட்டு இதை வாங்கினேன். எனக்கு வந்து இந்த முடியில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பயம். எதையாவது ஒன்று போட்டு ஏதாவது ஆகிட போது நான் ரொம்ப பயப்படுவேன். அவள் அப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் இதை வாங்கினேன். இதை பார்த்திங்கன்னா எனக்கு கர்லி ஹேர் இருக்குது, அதாவது ஸ்லைட் கர்லி இருக்கும். எனக்கு வந்து சிக் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டம். அப்படியே சிக் எடுத்தாலும் இப்படி 2 வாட்டி நடந்துட்டு வந்தாலே எனக்கு திருப்பியும் பயங்கரமாக சிக்காயிடும். அதனால் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி இந்த ஹேர் க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து எப்படின்னா, நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே தலையை நல்லா தோட்டிட்டு லைட்டாக அந்த ஈரம் இருக்கும் போதே வந்து ஸ்கேல்ப் டு டிப் வரைக்கும் நம்ம இந்த க்ரீமை வந்து தடவணும். இதை வந்து லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட்டு இவ்வளோ முடிக்கு வந்து நிறையா க்ரீம் தேவைப்படும். ஆனால் நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ணுறதில்ல. எதுவுமே வந்து மைல்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் தலையை சீவி காட்டுறேன். இது எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் இதுவாகிட்டு இருந்தது. நாங்கள் வெக்கேஷன் போயிருந்த போது எனக்கு வந்து நிறையா ஸ்விம்மிங் பூல் அங்கே இங்கேன்னுட்டு நல்லா ஆட்டம் போட்டதுனால பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரீசெண்ட் டேஸில். அப்போ இந்த க்ரீம் எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா சீப்பு வச்சாலே அப்படி கொத்து கொத்தாக முடி வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த க்ரீமை போட்டுட்டதுக்கப்புறம் நான் தலையை சிக்க எடுத்தேன்னா ஒரு 10 முடி கொட்டுற இடத்துல எனக்கு ஒரு 2 முடி கொட்டுற அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டுறது கம்மியாயிடுச்சுன்னே கூட சொல்லலாம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.